வைபவ் சூரியவர்சி உள்ளூர் ஊடகங்கள் முதல் உலக ஊடகங்கள் வரையில் அதிகமாக உச்சரிக்கப்படும் ஒரு பெயர். இந்த 14 வயது பையனின் திறமை கிரிக்கெட் விரும்பிகள் பலருக்கு முன்னரே தெரிந்திருந்தாலும், இறுதியாக அந்த குழந்தை குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக செய்த சாதனைக்கு பின்னர் மூலை முடுக்கெல்லாம் பிரபல்யமாகியுள்ளான். அதன் பிறகு சமூக வலைத்தளம் முழுக்க இவனின் செய்தியும் மீம்ஸ்களுமே முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. இதுவரை இருந்த பல சாதனைகளை தவிடு பொடியாக்கிவிட்டு சரித்திரம் படைத்த சுட்டி குழந்தைக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் தற்போது உலகம் முழுக்க உருவாகியுள்ளது. இந்த வேளையில்தான் 2017ஆம் ஆண்டு மைதானத்தில் குழந்தையாக வைபவ் இருந்து கொண்டு மேட்ச் பார்க்கும் புகைப்படம் தற்போது வைரலாகி வருகின்றது. இந்த புகைப்படத்திற்கு பின்னர் தான் சுட்டி குழந்தையை மெருகேற்றி வளர்த்து ஆளாக்கிய அவனது தந்தை செய்த தியாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுலகில் பேசப்பட்டு வருகின்றது. ஒருவருக்கு திறமையோடு பக்கபலமும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் போது அவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு வைபவின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடமாக உணர்த்துகின்றது. தான் நடுத்தர சாதாரண குடும்பமாக இருந்தாலும் தன்னுடைய உழைப்பின் பெரும்பகுதியை அவனது தந்தை கிரிக்கெட் விளையாட்டுக்கு பொருட்கள் வாங்குவதற்கும் அவனுடைய பயிற்சி செலவுக்காகவும் செலவழித்து வந்திருக்கின்றார். கொரோனா முடக்க வேளையிலும் போது பயிற்சிக்கு வெளியே செல்ல முடியாத காரணத்தினால் வீட்டிலேயே பயிற்சி செய்வதற்கான ஏற்பாடுகளை மொட்டை மாடியிலும் வீட்டின் பின்புறமும் செய்து கொடுத்துள்ளார் வைபவின் தந்தை. நேரத்திற்கு உணவு, தூக்கம், பயிற்சி, ஓய்வு மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் என அனைத்துக்கும் சரியான திட்டமிடலை செய்து தந்தை தன்னையும் சேர்த்து அவனோடு கூடவே மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து வந்துள்ளது தற்போது ஊடக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தான் வெறுங்கையாக இருக்கும் போது கூட மகனின் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு உதவி தேவையான நிலையில் கையறு நிலைக்கு வந்த போதும் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் குடும்பத்துக்கும் தனக்கும் ஒரே ஆதாரமாக இருந்த பூர்வீக நிலத்தையே விற்று செலவு செய்து வந்துள்ளார் வைபவின் தந்தை. நிச்சயமாக இப்படி சாதிக்கும் எத்தனையோ பேரின் பின்னால் பக்கபலமாக தங்களே அர்ப்பணித்துக் கொண்டு வெளியே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.